டிஎம்கேல இருக்கிற ஒரு எம்பி சசிகாந்த் என்ன பண்றாரு, அண்ணாமலையை ஒரு பெரிய குற்றச்சாட்டா இழுத்து வச்சு பேசிடுறாரு. ஸோ யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்துட்டு ஹிந்தி தெரியாததுனால தான் மக்கள் அதாவது லைக் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த அவர் சொன்னதா இவர் சொல்ல இது ஒரு பெரிய இஷ்யூவாவே மாறிடுச்சு. டீப்பா பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கலிக்கிற நியூஸ் என்ன தீபிகா. ஆக்சுவலி நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அண்ணாமலை இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காரு. எம்பி சசிகாந்த், நீங்க இப்பவே வந்து மன்னிப்பு கேட்டாகணும். ஏன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மக்களுக்கெல்லாம். பிகாஸ் அது வந்து ரொம்ப பேசிவா வந்து படிப்பாங்க. அது வந்து எவ்வளவு கஷ்டம்ன்றது நம்மளுக்கு தெரியும்ல. இந்த மாதிரி இருக்கும்போது ஹிந்தி திணிப்புனாலதான் அப்படின்றத அவர் சொன்ன மாதிரி இவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ சசிகாந்த் ஆக்சுவலி சொன்ன விஷயம் என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு ஹிந்தி மக்கள் அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிக்காத காரணத்தினாலதான் யூபிஎஸ்சி எக்ஸாம்ல அவங்களால பாஸ் பண்ண முடியல அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை பத்தி அவர் வந்து ட்விட்டர்ல சொல்லியிருக்காரு. அவர் வந்து என்கிட்ட இப்பவே மன்னிப்பு கேட்கணும். நான் எப்பவுமே அந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லவே இல்லை. இதுவும் இம்பார்ட்டன்ட் தான் நான் சொல்லியிருக்கேன் தவிர அந்த மாதிரி நான் சொல்லவே இல்லை. பப்ளிக் ஸ்கூல், பிரைவேட் ஸ்கூல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு கல்வி அவங்களுக்கு ஒரு கல்வி அப்படின்னு இல்லாம நியாயமான சமூக நீதி தான் கொடுக்கணுமே தவிர நீங்க இவங்களுக்கும் அவங்களுக்கும் பிரிச்சு நீங்க கல்வி கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுவே ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அதையும் தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷ காலமா ஸ்கூல் சிலபஸ் எதையுமே மாத்தலன்னு ரொம்ப சந்தோஷமா சுத்திட்டு இருக்கீங்க. டிஎம்கேக்கும் உங்களுக்கும் வெக்கமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது டிஎம்கே அண்ட் கூட்டணி கட்சிகளுக்கும் சேர்த்து வந்து வெக்கம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பயங்கரமா வந்து கேள்வி கேட்டிருக்காரு. சோ இவங்களும் சும்மா இருக்கிறது இல்ல. ஒரு ஃபேக்ட் பேசணும்னா இவங்க என்னவோ பிஜேபியில இருக்கிற அண்ணாமலை மேலேயே தான் எல்லா கட்சியும் போகும். அவரு யாரு என்ன பண்றாங்கன்றது அவ்வளவு அளவுக்கு நோட்டீஸ் பண்ணி வீடியோ, ஆடியோ, அவங்களுடைய குட்டி குட்டி ரீல்ஸ்ன்னு எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து எங்க இருந்து கலெக்ட் பண்ணுவாரோ வேற லெவல்ல பண்ணி எல்லாரையும் அலற விட்டுட்டு இருக்காரு. சோ இது வந்து ஒரு மோதலா தான் போயிட்டு இருக்கே தவிர இது ஒரு பெரிய டிபேட்டா மாறுது. இவங்க ஒண்ணு பேச, அவரு இன்னொரு பிரஸ் மீட்ல பேச வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கருத்து மறைக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம், குட்டி குட்டியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching. Bye.